அனைவருக்கும் வணக்கம். நம் அன்றாட வாழ்வில் எத்தனையோ விதமான பொருள்களை பயன்படுத்தி வருகிறோம். அவை திட, திரவ, வாயு ஆகிய 3 நிலைகளில் இருப்பதை பார்த்திருப்பீர்கள். அவை அனைத்தும் எதனால் ஆனவை என்பதை யோசித்ததுண்டா? அவற்றை உற்று நோக்கி ஆராய்ந்தால் அவை அனைத்தும் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைந்து உருவானவை என்பது தெரிய வருகிறது. எனவே ஒரு பொருளின் பண்புகளை அறிய வேண்டுமென்றால் அவற்றில் காணும் அந்த தனிமங்களின் பண்புகளை அறிந்து கொள்வது அவசியமாகிறது அல்லவா? தனிமங்களின் பண்புகளை முழுமையாக அறிந்து கொள்ள உதவுவதே தனிம வரிசை அட்டவணை. இந்த தனிம வரிசை அட்டவணையை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வோமா? வாங்க பார்க்கலாம். அதற்கு ஏதாவது ஒரு ப்ரௌசரில் பி டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. இப்போ பீரியாடிக் டேபிள், பி டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு இணையதள பக்கம், ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு பீரியாடிக் டேபிள் ஓப்பன் ஆகிரும். அதில் இந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா பி டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ், எலக்ட்ரான்ஸ், ஐசோடோப்ஸ், காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் உள்ள இந்த ஒவ்வொரு ஆப்ஷனையும் பற்றி இப்போ பார்க்கலாம். முதல்ல பி டேபிளை கிளிக் பண்ணுறேன். இப்படி பி டேபிளை கிளிக் பண்ண உடனே என்ன செஞ்சிடும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி பீரியாடிக் டேபிள் வந்துடும். இப்போ இதில் எதெல்லாம் திண்ம நிலையில் இருக்குது, எதெல்லாம் நீர்ம நிலையில் இருக்குது, எதெல்லாம் வாயு நிலையில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த சாலிடுக்கு நேராக கார்பன் இருக்கு இல்லையா, சி, அதில் என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மவுஸை மூவ் மட்டும் பண்ணுங்கள், கிளிக் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த பிளாக் கலரில் என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் சாலிட் திண்ம நிலையில் இருக்குது அப்படின்னு தெரியுது. அடுத்து பாருங்கள், லிக்யூடுக்கு நேராக இருக்கிற இந்த ஹெச்ஜி அதில் என்ன செய்கிறேன், வைக்கிறேன். இப்போ பாருங்கள், மெர்க்குரியும் புரோமின் இது ரெண்டும் நீர்ம நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் ஹைட்ரஜனுக்கு நேராக மூவ் பண்ணுறேன். இப்போ எதெல்லாம் வாயு நிலையில் இருக்குது அப்படின்னு தெரியுது. சரி, அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டால் வெப்பநிலையை இங்கே பாருங்கள், இங்கே டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, இந்த டெம்பரேச்சரில் வெப்பநிலையை என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டால் குறைச்சி எது வைக்கிறேன், -273 டிகிரி செல்சியஸில் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், -273 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இப்போ எதெல்லாம் சாலிடாக இருக்குது பாருங்கள், எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே ஹீலியத்தை தவிர எல்லாமே சாலிடாக மாறிடுச்சு. அப்போ லிக்யூடில் ஹீலியம் மட்டும்தான் இருக்கும், கேஸில் எதுவுமே கேசியஸ் ஸ்டேட்டில் இல்லை. ஸோ இந்த மாதிரி என்ன செய்யலாம், வெப்பநிலையை மாற்றலாம். இப்போ பாருங்கள், நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 0 டிகிரி வைக்கிறேன். இப்போ 0 டிகிரியில் பாருங்கள் எதெல்லாம் சாலிடாக இருக்குது, எது லிக்யூடாக இருக்குது, எது கேஸாக இருக்குது அப்படின்னு தெரியுது. இப்போ என்ன செய்கிறேன், நார்மல் டெம்பரேச்சர் ஒரு 30 டிகிரி வைப்போமா, 30 டிகிரியில் என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டால் வைக்கிறேன். இப்போ பாருங்கள் எதெல்லாம் சாலிடாக இருக்குது, எது லிக்யூடாக இருக்குது, எது கேஸியஸ் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஒரு 100 டிகிரி வச்சோம்னா பாருங்கள், 100 டிகிரி வச்சுட்டு இப்போ பாருங்கள் 100 டிகிரியில் எப்படி எதெல்லாம் சாலிடாக இருக்குது, எதெல்லாம் லிக்யூடாக இருக்குது, எதெல்லாம் வாயு நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இதில் நீங்கள் இந்த டெம்பரேச்சரை வந்து இப்படியே என்ன செஞ்சுக்கலாம், மூவ் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எதெல்லாம் மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தெரிகிற இது பூரா இப்போ என்னது மெட்டல்ஸ் தெரியுது. அந்த மெட்டல்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து அந்த கலர் வேரியேஷன் தெரியுது பாருங்கள். இது வந்து அல்கலி மெட்டல்ஸ், இது அல்கலி எர்த் மெட்டல்ஸ், அதே மாதிரி இது லாந்தனைட்ஸ், இது ஆக்டினைட்ஸ், அதே மாதிரி இது டிரான்சிஷன் மெட்டல்ஸ், போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படிங்கிறத தனித்தனியாகவும் நீங்கள் எதெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எதெல்லாம் மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அது மாதிரி நான் மெட்டல்ஸ் எது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். அதில் நோபல் கேஸஸ் எது, ரியாக்டிவ் நான் மெட்டல்ஸ் எது அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். இது பூரா என்னது பி டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்குது. அடுத்து என்ன செய்யணும், ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகிறேன். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷனை இப்போ என்ன செய்கிறேன், கிளிக் பண்ணுறேன். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பாருங்கள், சைடில் இப்போ இந்த ஹைட்ரஜனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பூரா என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டால் வந்துருச்சு. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சைடு வியூவில் வேணுமா அல்லது டாப் வியூவில் வேணுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இங்கே ஒரு 2 ஐக்கான் இருக்குது பாருங்கள். இது சைடு வியூவில் இருக்குது. இங்கே இதை கிளிக் பண்ணி அப்படின்னு சொன்னோம்னா என்ன செஞ்சிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டாப் வியூவுக்கு வந்துடும். ஸோ எனக்கு சைடு வியூ தான் பெட்டராக இருக்கும், அதனால் என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைடு வியூவிலே வச்சுக்கிறேன்.
இப்போ நம்ம விரும்பக்கூடிய எந்த ஒரு எலமெண்ட்ஸுடைய மொத்த ப்ராப்பர்ட்டிஸ் டோட்டல் ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் இதில் பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் ஒவ்வொன்றையும் மூவ் பண்ணாலே அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே மாறிக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிஸை கம்ப்ளீட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. ஏஜி என்ன செஞ்சுட்டேன், சில்வரை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ சில்வரில் பாருங்கள் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சில்வருடைய டோட்டல் ப்ராப்பர்ட்டிஸும் இங்கே வந்துருச்சு. எனர்ஜி லெவல், அதாவது எலக்ட்ரானுடைய அமைப்பு, அதே மாதிரி எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, மெல்ட்டிங் பாயிண்ட்டு, பாயிலிங் பாயிண்ட், எலக்ட்ரான் அஃபினிட்டி, அயனைசேஷன் எனர்ஜி, அயனியாக்கும் ஆற்றலை பொறுத்தளவில் எத்தனை அயனியாக்கும் ஆற்றல் வேண்டாலும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் அயனியாக்கும் ஆற்றல், செகண்ட் அயனியாக்கும் ஆற்றல், தேர்ட் அயனியாக்கும் ஆற்றல், இந்த மாதிரி அயனியாக்கும் ஆற்றலுடைய மொத்த அயனியாக்கும் ஆற்றலையும் பார்த்துக்கலாம். இதுபோல் வேல்யூ என்ன செஞ்சிருக்கு, கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா மற்ற ப்ராப்பர்ட்டிஸும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இருக்கும். இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துக்கலாம். இப்போ இந்த சில்வருடைய டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்டெப்த் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சில்வருங்கிறத இந்த இடத்துலையோ அல்லது இங்கேயோ என்ன செஞ்சிடலாம், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விக்கிபீடியாவில் இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ சில்வருடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன செஞ்சுருக்கு உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்து இங்கேயும் அதே டெம்பரேச்சர் ப்ராப்பர்ட்டிஸு அது இருக்குது. மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் இங்கேயும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து எலக்ட்ரான்ஸ். இப்போ நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரான்ஸை பற்றி பார்க்க போகிறேன். ஸோ எலக்ட்ரான்ஸை என்ன செய்கிறேன், கிளிக் பண்ணிக்கிறேன். எலக்ட்ரான்ஸை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி என்ன செஞ்சிடும் அப்படின்னு கேட்டால் வந்துடும். அதில் எலக்ட்ரான்ஸ் அடிப்படையில் தானே தனிமங்களை பிரிச்சிருக்காரு இல்லையா. அதில் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்னால் எதெல்லாம் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், எதெல்லாம் பி பிளாக் எலமெண்ட்ஸ், எதெல்லாம் டி பிளாக் எலமெண்ட்ஸ், எதெல்லாம் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், தனித்தனியாக பார்த்துக்கலாம். இந்த எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா 51லேருந்து 71 வரையும் இதுக்கு உள்ளே இருக்க வேண்டியது என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு கேட்டால் கீழே, அதாவது எஃப் தொகுதி தனிமம் அப்படிங்கிறதுனால தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. இதை பாருங்கள், 56 இருக்குது. 57லேருந்து 71 வரையும் உள்ள தனிமங்களை இதுக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பீரியாடிக் டேபிள் தான் லாங் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த லாங் பீரியாடிக் டேபிளை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே பாருங்கள், வைடு அப்படின்ட்டு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு ஒரு நீள் வடிவ தனிமவரிசை அட்டவணை கிடச்சிருச்சு. இந்த நீள் வடிவ தனிமவரிசை அட்டவணையும் நீங்கள் பி டேபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் தெளிவாக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் பார்க்கலாம். பாருங்கள், இது பூரா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், அதுக்கடுத்து எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் வரிசையாக நம்பர் படி வரும். 56, 57, 58, அதுக்கப்புறம் 70 முடிஞ்சு 71லேருந்து இதிலேருந்து இங்கிட்டு வரைக்கும் டி பிளாக் எலமெண்ட்ஸும் இது பி பிளாக் எலமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லாங் பீரியாடிக் டேபிளையும் நீள் வடிவ தனிமவரிசை அட்டவணையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இதில் பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டால் அந்த ஷார்ட் ஃபார்முக்கே போயிடுறேன். மீண்டும் இதை கிளிக் பண்ணுங்கள், திரும்பவும் அதே பொசிஷனுக்கு போயிடும். இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம், எலக்ட்ரானை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ எலக்ட்ரானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ சோடியம்ங்கிற தனிமத்தில் இருக்குது. இப்போ சோடியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பு பாருங்கள், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் Ne3s1 அப்படின்ட்டு இருக்குது. அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் முதற்கொண்டு என்ன செஞ்சுருக்கு இருக்குது. ஃபுல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது. 1s2 2s2 2p6 3s1. எனர்ஜி லெவல் 2 8 1 அப்படின்ட்டு இருக்குது. இது அதை விட குவாண்டம் நம்பர் படி ஹையர் லெவல்லையும் இருக்குது. அதனுடைய ஆர்பிட்டால், ஷேப் ஆஃப் ஆர்பிட்டாலும் இங்கே என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு கேட்டால் காமிச்சிருக்கு. இப்போ இந்த ஷேப் ஆஃப் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் 3s எலக்ட்ரான் எப்படி இருக்கும், 2s எலக்ட்ரான் எப்படி இருக்கும், 1s எலக்ட்ரான் எப்படி இருக்கும், அதே மாதிரி 2p எப்படி இருக்கும், இந்த மாதிரி என்ன செய்ய கிளிக் பண்ணி எலக்ட்ரானுடைய அமைப்பையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஐசோடோப்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஐசோடோப்ஸ்களையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எல்லா தனிமங்களுடைய ஐசோடோப்புகளையும் இதில் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்பவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் ஒன்று என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராக் எலமெண்ட்ஸ் இன்சைட் டு கிரியேட் காம்பவுண்ட்ஸ்னு. இதுக்குள்ளே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எந்த 2 எலமெண்ட்ஸ் வேணுமோ அந்த 2 எலமெண்ட்ஸை இதுக்குள்ளே கொண்டாந்து என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். இப்போ பாருங்கள், நான் மெக்னீசியத்தை என்ன செஞ்சிடறேன், கொண்டாந்து அப்படியே இழுத்து கொண்டாந்து இங்கே என்ன செஞ்சிடறேன், விட்டுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஒரு குளோரைடை என்ன செஞ்சிடறேன், இழுத்து கொண்டாந்து இங்கே விட்டுறேன். ஸோ பாருங்கள், இப்போ மெக்னீசியமும் குளோரைடும் சேர்ந்து என்னென்ன சேர்மங்கள் உருவாகுது அப்படிங்கிற சேர்மங்கள் மட்டும் இல்லாமல் இந்த மெக்னீசியம் குளோரைடும் சேரும்போது அதர் எலமெண்ட்ஸோடு சேர்த்து எத்தனை காம்பவுண்ட்ஸ் உருவாகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன செஞ்சிடும் அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சிடும்.
பாருங்கள் MgCl2 மெக்னீசியம் குளோரைடு. அது வந்து என்னென்ன கலரில் இருக்குது அப்படிங்கிற அந்த கலரையும் என்ன செஞ்சிருக்க காமிச்சு கொடுத்துரும். அதாவது மெக்னீசியம் குளோரைடோட மற்ற தனிமங்களும் எத்தனை தனிமங்கள் இருக்குது எத்தனை தனிமங்கள் இந்த காம்பவுண்ட்ஸில் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற அந்த காம்பவுண்டும் இங்கே என்ன செஞ்சிடும் அப்படின்னு உங்களுக்கு கலரில் காமிச்சு கொடுத்துரும். அதெல்லாம் சேர்ந்து எவ்வளோ காம்பவுண்ட்ஸ் உருவாகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுலேயும் இப்போ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறத நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னு சொன்னோம்னா அந்த மெக்னீசியம் குளோரைடு ஃபுல் டீட்டெயில்ஸு உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா முழுமையாக கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு தனிமங்களுடைய முழு பண்புகளையும் சேர்மங்களுடைய பண்புகளையும் முழுமையாக அறிந்து கொள்ள உதவுவதே இந்த P-Table அப்படிங்கிற ஆன்லைன் டூல். ஸோ இதை பற்றி முழுமையாக நீங்களும் என்ன செய்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நன்றி.